வணக்கம் மாணவர்களே. நாம இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியங்களை அமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன சார் நீங்க கேக்குறீங்க? கடந்த காலத்துல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த ஒரு செயலை நாம எப்படி சொல்லலாம், அதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. இப்ப இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த வினைச்சொற்கள் வந்திருக்கிற இடத்துல வாஸ் பிளேயிங் அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். கடந்த வீடியோவில் வெறும் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூஸ்ன்றதுனால அதை ஹைலைட் பண்றோம். ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? நடந்து முடிந்த செயல்களை எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அதே சமயத்துல இன்னும் ஸ்பெசிபிக்கா கடந்த காலத்துல தொடர்ந்து நடைபெற்ற செயலை இப்படி சொல்லலாம். இந்த வீடியோவுல நம்ம குறிப்பா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது வாஸ் அப்புறம் வேர் அப்படின்ற 2 ஆக்சிலரி வெர்ப்ஸ். அதோட கூட மெயின் வெர்பு கூட எல்லாம் ஐஎன்ஜி சேர்த்திருப்போம். எப்பயுமே ஒரு நிகழ்வு, ஒரு செயலானது தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் அங்க மெயின் வெர்பு எது வந்தாலும் அது கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஒர்க் அப்படின்னா ஒர்க்கிங்னு வரும், பிளே அப்படின்னா பிளேயிங்னு வரும், ஸ்பீக் அப்படின்னா ஸ்பீக்கிங்னு வரும். நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்மளோட 2வது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம், ஈஸ், ஆர் யூஸ் பண்ணி ஐஎன்ஜி மெயின் வெர்பை வச்சு சொல்லியிருப்போம். ஆம் பிளேயிங், ஈஸ் ஈட்டிங், ஆர் வாட்சிங் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்க ஆம், ஈஸ், ஆருக்கு பதிலா வாஸ் மற்றும் வேற யூஸ் பண்றோம். இந்த வாஸ் வேற எங்க யூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. நாம பயன்படுத்தக்கூடிய இந்த 10 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, எந்த 10 சப்ஜெக்ட்னு கேக்குறீங்களா? அதேதான், ஞாபகம் வந்துடுச்சா? ஐ, யூ, he, she, it, any one name, we, you, they, any plural names. இது எல்லாத்துக்கும் பக்கத்துல நாம இந்த வாஸ் வேற யூஸ் பண்ண போறோம். அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட், அந்த முதல்ல வரக்கூடியதெல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் அல்லது நவுன்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகள் சிங்குலர் வார்த்தைகளா இருந்தா வாஸ் யூஸ் பண்ணும், ப்ளூரலா இருந்தா வேற யூஸ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஐ, நான் ஒருத்தன் இல்லையா, சிங்குலர். அப்ப ஐ பக்கத்துல என்ன யூஸ் பண்ணும்? வாஸ் தான் யூஸ் பண்ணும். ஹி அவன், ஷி அவள், இட்டு அது, எனி ஒன் நேம் அப்ப அவங்களாம் ஒருத்தரை குறிக்கும். அப்ப அது பக்கத்துல எல்லாம் வாஸ் தான் யூஸ் பண்ணும். இப்ப வி, யூ, தே ப்ளூரல் நேம்ஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்கள், நீங்கள், அவர்கள், இப்ப மாணவர்கள்னு வச்சுங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பதனால் இங்க எல்லாம் வேற யூஸ் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிங்குலரா இருந்தா வாசு, ப்ளூரலா இருந்தா வேற. சரி, இப்போ வாங்க சென்டென்ஸ்குள்ள போலாம். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. சரியா? மீதி இருக்கிற சென்டென்ஸும் அப்படியே பாருங்க நீங்க ஒரு முறை. நான் ஒண்ணு மட்டும் தான் மாத்த போறேன். மீதி எல்லாத்துக்கும் வழக்கமான நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்க நெகட்டிவ் சென்டென்சஸா மாத்தணும், இன்ட்ராகேட்டிவா மாத்தணும், எஸ் டைப் ஆன்சர், நோ டைப் ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் நான் மாத்தி சொல்றேன், மீதி எல்லாம் நீங்க மாத்துங்க. ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன். நெகட்டிவா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் நாட், ஆக்சிலரி வெர்பு கூட நாட் சேர்க்கணும். ஐ வாஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. இப்ப கடந்த வீடியோ பாஸ்ட் டென்ஸ் வீடியோல பார்த்தோம்னா, இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தோம்னா ஐ டிட் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா டிட்டு உள்ள இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஆனா இங்க வாஸ் ஆல்ரெடி வெளியவே இருக்குது, அதனால நம்ம தனியா உள்ள இருந்து எதையும் எடுக்க தேவையில்ல. இருக்கிற வெர்பு கூட நாட் சேர்த்தா போதும். புரியலன்னா கடந்த வீடியோவை ஒரு முறை பாருங்க, புரியும். அப்ப நெகட்டிவா எப்படி சொல்லலாம் இந்த சென்டென்ஸ? ஐ வாஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. புரியுதா? சரி, இப்ப இந்த முதல் சென்டென்ஸ் கேள்வியை எப்படி மாத்தலாம்? நாமளே கேள்வி கேட்கிறோம், நாமளே பதில் சொல்றோம். இந்த வே ஆஃப் பிராக்டிஸ் தான். எதுக்கு சார் பிராக்டிஸ் பண்ணதே திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னா, நாம அதுல கான்கிரீட்டா ஃபிக்ஸ் ஆகணும். நாம என்ன பண்றோம்னு சொல்லணும், அதை நம்ம பண்ணலன்னா எப்படி இருக்கும்னு சொல்லணும், அதை நாமளே கேள்வியா மாத்தணும், அதுக்கு நாமளே 2 ஆன்சர் சொல்லி பழகணும். இப்படி பழகுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நமக்கு
80% வந்து அக்வயர் பண்ணிடுவோம். இது நடந்தா இப்படி சொல்லணும் அப்படின்னு அக்வயர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வர கரெக்ஷன்ஸ பின்னாடி வரக்கூடிய வீடியோல நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? சரி, இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டோம். ஐ வாஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. கேள்வியை மாத்தனா வாஸ் முன்னாடி வச்சிடணும். ஐ பின்னாடி வச்சிடணும். அவ்வளவுதான். வாஸ் ஐ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே? நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேனா? புரியுதா? வாஸ் ஐ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே? நான் விளையாடிட்டு இருந்தா என்ன சொல்லணும்? எஸ், ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. விளையாடல சார் என்ன சொல்லணும்? சிம்பிள், அதேதான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். நோ, ஐ வாஸ் நாட் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே. இல்ல, நான் நேற்று கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கவில்லை. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாஸ் போடணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் வேர் போடணும். யூ, மேல ஒரு யூ இருக்கும், கீழே ஒரு யூ இருக்கும். ரெண்டுமே யூ தான். ஆனா அங்க ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். யூ பக்கத்துல, ரெண்டு யூ பக்கத்துலயும் வேர் தான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்ப மீதி இருக்கிற சென்டென்ஸ்க்கெல்லாம் நீங்களே மாத்தி பாக்குறீங்களா? வெரி குட். மாத்தி பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் கிளாரிஃபை பண்றேன். இப்போ உங்களுக்கான ஒர்க் ஷீட்டு ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த 10 சென்டென்சஸ்க்கும் நீங்களே ஆன்சர் கிரியேட் பண்ணி பேசி பாருங்க, எழுதி பாருங்க. என்னங்க சார் 10 சென்டென்ஸ்னு சொன்னீங்க, ஆனா 10 வார்த்தை தான் இருக்கு அப்படின்றீங்களா? ஆமா. நான் கொடுத்திருக்கிற 10 வேர்பு மட்டும் கொடுத்திருக்கேன். வினைச்சொல் மட்டும் கொடுத்திருக்கேன். இந்த 10 வினைச்சொற்களை பயன்படுத்தி சென்டென்ஸும் நீங்களே அமைக்க போறீங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க, ரைட்டிங்னு கொடுத்திருக்கேன். இதை பயன்படுத்தி நான் முதல் சென்டென்ஸ் சொல்றேன். அதே போல மீதி எல்லாத்துக்கும் நீங்க சென்டென்ஸ் எழுதுங்க. ஐ வாஸ் ரைட்டிங் எ போயம் எஸ்டர்டே. நான் ஒரு பாடல் நேற்று எழுதி கொண்டிருந்தேன். ரைட்டிங்கை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் வந்துட்டோமா? அதே போல மீதி எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிற வினைச்சொற்களை பயன்படுத்தி நீங்களே வாக்கியம் அமைக்கிறீங்க. நீங்களே அதற்கான நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின், எஸ் டைப் ஆன்சர், நோ டைப் ஆன்சரை பிராக்டிஸ் பண்றீங்க. நீங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் அனைத்தையும் கரெக்டா பார்த்திருந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு எளிமையா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் ராம்ஜி. டேக் கேர். பை பை.